பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் வாய்க்கால் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சி போலவே தற்போதும் வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் இடுக்கியில் 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 4 நாட்களுக்கு முன்பு வினாடிக்கு வெறும் 350 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து வினாடிக்கு 1205 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 356 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையிலும் அணையின் நீர்மட்டம் 111.70 அடியாக உயர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த சாரல் மழை காரணமாக கடும் குளிர் நிலவியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்திருக்கிறது. மழை தொடர்ந்து நீடிப்பதால் பொதுமக்கள் அருவி பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறும், நிலைமை சீரானதும் மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த ஆட்டந்தாங்கல் பகுதியில் புதிய சென்னை மாநகர பேருந்து பணிமனை பணிகளின் போது சாலையை ஒப்பந்ததாரர் தோண்டி சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்தினர். முறையாக பணியான ஏதும் இல்லாமல் எப்படி பணிகளை மேற்கொள்ளலாம் என கேள்வி எழுப்பினர். பின்பு தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விதிமீறி பணியை தொடங்கிய ஒப்பந்ததாரரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நாகை அருகே உள்ள அக்கரைப்பேட்டையில் மீனவர்களின் காவல் தெய்வமான சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. ஆலயத்தை வந்தடைந்த புனித நீர் கும்பாபிஷேகத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை தருமபுரம் ஞானபுரீஸ்வரர் கோயில் பெருவிழாவின் 10ஆம் நாள் குரு பூஜையை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனம் வெள்ளி பல்லக்கில் எழுந்தருளினார். 3 யானைகள், குதிரை என மங்கள சின்னங்கள் முன் செல்ல பக்தர்கள் பல்லக்கை சுமந்து சென்றனர். தொடர்ந்து வனதுர்க்கை அம்மன் ஆலயத்தில் தருமபுரம் ஆதீனம் வழிபாடு மேற்கொண்டார். விழாவின் சிகர நிகழ்வாக நாளை இரவு பட்டின பிரவேசம் நிகழ்வும் மறுநாள் அதிகாலை ஞான கோலு காட்சியும் நடைபெறவுள்ளது. சேலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் 33 கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியருக்கு கனிம வளத்துறை அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர். காடையாம்பட்டி, தாரமங்கலம், காரிப்பட்டி, வீராணம், குப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் 43 குவாரிகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் 10 குவாரிகள் மட்டுமே அனுமதியுடன் செயல்பட்டு வருவது தெரியவந்தது. இதனையடுத்து மீதமுள்ள 33 குவாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். 13வது வார்டில் 3 மாதங்களாக சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சீர்காழி கோவிந்தராஜ நகர் அருகே நகராட்சி குப்பை கிடங்கு இருப்பதால் மின்வெட்டின் போது விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் புகுந்து விடுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இரவு நேரத்தில் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு தெருக்களில் கண்காணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பழைய குற்றால அருவியில் கடந்த 8 மாதங்களுக்கு பிறகு நீர்வரத்து சீராகியுள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் அருவியில் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூர் கிராமத்தில் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனுடன் ரேஷன் கடை மற்றும் அங்கன்வாடி அமைக்க வேண்டும் என்றும் அவசர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டது. நெட்டூர் கிராமத்தில் அண்மையில் நடந்த அரிவாள் வெட்டு சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கிராமத்தில் அடிக்கடி நிகழும் வன்முறைகளை தடுக்க நிரந்தரமாக புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானல் செண்பகனூர் அருகே உள்ள நகர்காட்சி முனை பள்ளத்தாக்கு சமீப காலமாக சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாகி வருகிறது. இந்த பகுதியில் தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்தை காண குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் குவிந்து வருகின்றனர். எனினும் இப்பகுதியில் பாதுகாப்பு வேலிகளோ அடிப்படை வசதிகளோ இல்லாததால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இந்த பகுதியில் பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கொரட்டாங்குறிச்சி கிராமத்தில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றஞ்சாட்டி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் தட்டுப்பாட்டால் வேலைக்கு செல்ல முடியாமலும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாமலும் அவதிப்படுவதாக அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் போது அதிகாரிகள் அளித்த உத்தரவாதத்தை ஏற்று போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிலர் அரசு வழங்கிய இலவச புத்தக பைகளை குப்பை தொட்டி மற்றும் முட்புதர்களில் வீசிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி, மாணவர்கள் விளையாட்டுத்தனமாக பைகளை வீசிச் சென்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பைகள் அனைத்தும் மீண்டும் மாணவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்ட 6 அடி உயர அம்பேத்கர் சிலையை வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் இரவோடு இரவாக அகற்றினர். அதிகாலை 3 மணி அளவில் கிரேன் மூலம் அகற்றி தாலுகா அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைத்தனர். முன்னதாக விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் அமைச்சர் வன்னி அரசு ஆகியோர் அச்சிலையை திறக்கச் சென்றபோது பிரச்சனையை காவல்துறையினர் விளக்கினர். இதனால் அவர்கள் வரவேற்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு மாற்று இடத்தில் இருந்த சிலைக்கு மாலை அணிவித்து சென்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இரவு நேரங்களில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பக்தர்கள் செல்போன் டார்ச் மற்றும் வாகனங்களின் முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. கோடை வெயில் வாட்டி வதைப்பதால் இரவு நேரங்களில் கிரிவல பாதையில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இருள் சூழ்ந்த சூழல் பக்தர்களிடையே, குறிப்பாக பெண்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆட்டுச் சந்தையில் ஒரே நாளில் 1,20 லட்சம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையாகின. கிராமப்புறங்களில் குலதெய்வ வழிபாட்டு திருவிழாக்கள் தொடங்கியுள்ளதால் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக ஆடுகளை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் ஆடு வளர்ப்பிற்கு உகந்த காலநிலை நிலவுவதால் வளர்ப்பு ஆட்டுக்குட்டிகளையும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் நடமாடும் புலியால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். கூடலூர் அருகே மரப்பாலம் மங்குழி பகுதியில் புலி நடமாடுவதை பார்த்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர்.
வனத்துறையினர் வந்து ட்ரோன் மூலம் கண்காணித்த போதும் புலி தென்படவில்லை. இந்நிலையில் மீண்டும் புலி நடமாடுவதை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வளாகத்தில் உள்ள மணவாள மாமுனிகள் மடத்தின் 24வது மடாதிபதி சடகோப ராமானுஜஜியர் மடத்தின் நிர்வாகத்தை வானமாமலை நிர்வாகத்திடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறினார். ஆனால் ஜியரை மடத்தில் இருக்குமாறு தாங்கள் வற்புறுத்தியும் அவர் தன் விருப்பப்படியே வெளியேறுவதாகவும் விரைவில் மடத்திற்கு 25வது மடாதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் வானமாமலை நிர்வாக வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இதே ஊர்ல தான் இருப்போம், ஆண்டாள்கிட்ட தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டம் குறிச்சி கிராமத்தில் 400 ஏக்கர் பரப்பளவிலான பெரிய நாயக்கம்மன் ஏரியை தூர்வாரும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீதர் வேம்புவின் ஜோகோ நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் நிதி உதவியுடன் AI தொழில்நுட்ப கணக்கீட்டின்படி தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தூர்வாரும் பணி முடிந்தால் ஏரியின் நீர் சேமிப்பு திறன் 542 கோடி லிட்டராக உயர்ந்து நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஆம்பூர் அருகே பாலாறு தரைப்பாலத்தில் வெளியேறும் கழிவு நீரால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். துத்திப்பட்டு மாநில நெடுஞ்சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பாலாறு தரைப்பாலத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அடைப்பை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிக்கராயபுரத்தில் மின்கம்பங்கள் உடைந்து விழும் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மின்கம்பங்களின் அடிப்பகுதி சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிந்தவாறு காட்சியளிக்கின்றன. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் பொதுமக்கள் பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் புதிய மின்கம்பங்களை அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே தூசி கிராமத்தில் உயர் அழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சார மீட்டர்கள் வெடித்து கருகியதால் வீடுகளில் உள்ள மின்சாதனங்கள் சேதமடைந்ததாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பும் இதே போன்ற விபத்து நடந்ததாக கூறி இதற்கு நிரந்தர தீர்வும் சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த காலகட்டத்திலும் மேகதாது அணை கட்டுவதை அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்திருக்கிறார். பிரதமரிடம் மேகதாது அணை குறித்து முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்றும் மேகதாது அணை விவகாரத்தை முதல்வர் சட்ட ரீதியாக சந்திப்பார் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். மேகதாது அணையை பொறுத்தவரையிலும் சட்ட ரீதியாக அதை கட்டக்கூடாது, அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாரத பிரதமரை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி கும்மிரிப்பூண்டி சிப்காட்டில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இந்நிகழ்வில் பங்கேற்ற நபர் புதிய தொழிற்சாலையால் ஊரே நாசமாகிவிட்டதாக எம்எல்ஏவிடம் முறையிட்டார். எனினும் அங்கிருந்த தாவேகாவினர் நிகழ்ச்சி முடிந்ததும் எம்எல்ஏவிடம் பேசலாம் என கூறி அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். தொடர்ந்து உரையாற்றிய எம்எல்ஏ விஜயகுமார் கும்மிரிப்பூண்டி சுற்றுப்பகுதிகளில் 10 லட்சம் மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறினார். திருவாரூர் மாவட்டம் மாங்குடியில் அரசு பள்ளி மற்றும் தேவாலயம் அருகே செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கும் இந்த கடையை உடனே மூட வலியுறுத்தி முழக்கமிட்டு முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருவதால் புதிய நகைகளை காசு கொடுத்து வாங்க முடியாமல் சாமானிய மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். இதனால் வீட்டில் உள்ள பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளாக மாற்றும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட தற்போது 60% வரை அதிகரித்துள்ளது. மக்களின் இந்த மாற்றத்தால் வீட்டில் முடங்கி கிடந்த தங்கம் மீண்டும் சந்தைக்குள் புழக்கத்திற்கு வந்துள்ளதாகவும் இது நாட்டின் தங்க இறக்குமதி தேவையை கணிசமாக குறைக்க உதவும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் 5 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரக்கோணம், திருத்தணி மற்றும் திருத்தணி சென்ட்ரல் இடையில் இயக்கப்படும் ரயில்கள் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன.
இதேபோல கடற்கரை அரக்கோணம், சென்ட்ரல் அரக்கோணம் மற்றும் அரக்கோணம் சென்ட்ரல் வழித்தடத்தில் 8 முதல் 12ஆம் தேதி வரை ஒரு பகுதி ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 25 பெருமாள் கோயில்களின் கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. நீலமேக பெருமாள், நரசிம்ம பெருமாள், யோக நரசிம்ம பெருமாள், கோதண்டராமர் உள்ளிட்ட 25 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் தனித்தனியே எழுந்தருளி தஞ்சையின் முக்கிய வீதிகளில் உலா வந்து காட்சியளித்தனர். அப்போது பஜனை பாடல்களை பாடியும் பக்தி பாடல்களுக்கு நடனமாடியபடியும் பக்தர்கள் 25 பெருமாள்களையும் உற்சாகமாக வரவேற்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் வேகம் அதிகமாக இருப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அருவியின் இயற்கை எழில் பொங்கும் காட்சியை சற்று தொலைவிலிருந்து மட்டும் பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து சத்துணவு திட்டத்திற்கான முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதால் அதன் பண்ணை கொள்முதல் விலை 12 நாட்களுக்கு பிறகு 5 காசுகள் உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டையின் விலை ₹5.70 இருந்து ₹5.75 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடும் வெயிலால் 10% அளவுக்கு முட்டை உற்பத்தி குறைந்துள்ள நிலையில் தேவை அதிகரிப்பே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என கோழி பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு சென்றதற்கு தற்போதைய தாவேக அரசு முழு பொறுப்பு என திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அந்த இடங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக யாரும் ஆஜராக காரணத்தினால அந்த அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசு அந்த ஒன்றிய அரசு வழக்கறிஞர் அவர் தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லுகிறார். அவர் யார் கூறுவதற்கு? இங்கொத்தி உள்ள வளம் இது மக்களுக்காக இந்த சீட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்றது மக்கள் சேவை செய்வதற்காக இந்த மாதிரி ஒரு சீட்டு கிரியேட் பண்ணி இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்காக கொடுக்க வேண்டிய அந்த சீட்ஸ் இதை நாங்கள் ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவர் வாலண்டியராக சொல்ல நீதிமன்றமும் அந்த மாதிரி 152 சீட்டை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணுங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் முழுக்க நம்மளுடைய தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் சரிவர வழக்கு நடத்தவில்லை. மதுரையில் மக்கள் தொகை மற்றும் பயண தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் பொது போக்குவரத்து வசதிகள் அதற்கேற்ப விரிவடையாததால் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் பிரதிபலிப்பாக நகரில் புதிய ஆட்டோக்கள் பதிவின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. வட்டார போக்குவரத்து அலுவலக தரவுகளின்படி 2024 1461 புதிய ஆட்டோக்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2025 2498 உயர்ந்துள்ளது. அதேவேளையில் மதுரை மண்டலத்தில் அரசு பேருந்து சேவைகள் 2298 2171 குறைந்துள்ளன. போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் கடலுக்கு சென்று கரை திரும்பாமல் மாயமாகியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினரும் மீனவர்களும் அன்னங்கோயில் துறைமுக பகுதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமல் போனவர்களை ஹெலிகாப்டர் மூலம் உடனடியாக தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தவறினால் போராட்டம் வெடிக்கும் என்றும் மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். நிகழ்விடத்திற்கு வந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய காய்கறி சந்தைகளில் ஒன்றான திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சந்தையில் காய்கறிகளின் வரத்து கணிசமாக குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக அவரைக்காய் மற்றும் புடலங்காயின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ அவரைக்காய் தற்போது 50 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதேபோல 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையான புடலங்காய்
வரத்து பற்றாக்குறையால் தற்போது 30 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தனியார் பள்ளி கட்டணம் ஒன்றும் கருப்பு பணம் அல்ல, அதை அறிவிப்பு பலகையில் வெளியிட மறுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக தனியார் பள்ளிகள் தங்களின் கல்வி கட்டண விவரங்களை கட்டாயமாக வெளியிட வேண்டும் என்ற அரசு உத்தரவை எதிர்த்து தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் வழக்கு தொடர்ந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பொதுநலன் சார்ந்த இந்த விவரங்களை மறைக்கவோ வெளியிட மறுக்கவோ முடியாது என்று கூறி இதில் ஜூன் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் நிறைவாக தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் திருக்குளத்தில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பிறகு நடந்த தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மூசூரக்குடியில் புறவை எடுப்பு திருவிழா நடைபெற்றது. மூசூரக்குடியில் உள்ள அய்யனார் கோயிலில் ஆண்டுதோறும் புறவை எடுப்பு திருவிழா நடைபெறும். இதையொட்டி புறவி பொட்டலில் மண் குதிரைகள் காளைகளை அலங்கரித்து வழிபாடு நடைபெற்றது. மண் குதிரைகள் காளைகளை பக்தர்கள் தோளில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு சென்று கோயிலில் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், சோழவரம், பொன்னேரி, குமிரிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதிமுக எம்பி துரை வைகோ முதல்வர் விஜயை சந்தித்ததில் எந்த அரசியல் பின்னணியும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் வைகோ கூறியுள்ளார். மதிமுக நிலைப்பாடு குறித்து பொதுக்குழுவிலேயே முடிவெடுக்கப்படும் என்ற அவர் தாவேக் அரசில் அங்கம் வகிக்க முடியவில்லை என்ற ஏக்கம் தங்களுக்கு இல்லை என தெரிவித்தார். அது அரசியல் பின்வாரப்படுவது பொதுக்குழுவில் பரிகாரப்படும். நாங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல. அதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அவர் ஒரு சிட்டிங் எம்பி, அந்த திருச்சி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சியை ரெப்ரசென்ட் பண்றாரு. அங்கே பல கோரிக்கைகள் இருக்கு திருச்சி பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள. அதெல்லாம் தொகுத்து 12 கோரிக்கைகளா கொண்டு போய் கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு முதலமைச்சரை எதிர்கட்சியினர் போய் கூட சந்திக்கலாம். அதுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு வியாக்கியானம் வேண்டாம். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் புகார் தொடர்பாக அதிமுக மாநகராட்சி கவுன்சிலர்கள் மதுரை சரக டிஐஜியிடம் மனு அளித்தனர். பாரபட்சமற்ற மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற விசாரணை திருப்திகரமாக இல்லை என்றும் புதிய அரசு இந்த வழக்கில் விரிவான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர். அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். நாகை மாவட்டம் ஓரடியம்புலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். வேதாரண்யம், தலைஞாயிறு, வாய்மேடு, கரியாப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதேபோல் திருக்குவளை, கீழையூர், திருப்பூண்டி, வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் அருகே மாங்குடியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மன்னார்குடி அருகே சேரங்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கருப்பூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஒரு மாணவி மட்டுமே பயின்று வரும் வினோதம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மொத்தம் 2 மாணவர்கள் பயிலும் நிலையில் 3ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி மட்டுமே பள்ளியில் இருந்துள்ளார். மேலும் அந்த மாணவிக்கான காலை மற்றும் மதிய உணவு அருகில் உள்ள பள்ளியிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரிடம் கேட்டபோது பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிட்னி முறைகேடு வழக்கை திருச்செங்கோடு கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து 150க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இடைத்தரகர்கள் திராவிட ஆனந்த், ஸ்டான்லி மோகன் உட்பட
14 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 2000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய 13 பேர் நாமக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அதனைத் தொடர்ந்து வழக்கை திருச்செங்கோடு கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றிய நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மன்னார்குடி அருகே சுந்தரக்கோட்டை பகுதியில் அரசு பள்ளி ஆசிரியரின் வீட்டில் 45 சவரன் தங்க நகைகள், 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 22,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. கரிகாலன் என்பவர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவரது மனைவி கவிதா தனியார் பள்ளியில் பணியாற்றி வருகிறார். இவர்கள் இருவரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த நகை, வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். மதுரையின் செல்லூர் பகுதியில் மாத கணக்கில் நீடிக்கும் கழிவுநீர் பிரச்சினையால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். செல்லூர் காய்கறி சந்தையின் பல பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அதன் மத்தியிலேயே வியாபாரம் நடைபெற வேண்டிய சூழல் நிலவுகிறது. அதேபோல் பாரதியார் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி பகுதியிலும் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் மாணாக்கர் மட்டுமின்றி அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் போன்றோர் துர்நாற்றம், வழுக்கி விழுதல் போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மாநகராட்சிக்காரவங்க அந்த லாரியெல்லாம் வச்சு ஸ்டக் பண்ணி எல்லாம் இது பண்றாங்க, வைக்கிறாங்க, ஏதோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இருந்தாலும் பக்கத்து இதில் புதிய பாலம் கட்டுறதுனால இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரெமெடி பண்ணணும்ல. அந்த ட்ரைனேஜுக்கெல்லாம் நாங்கள் முங்கி எந்திரிக்க முடியுமா டெய்லி? எம்எல்ஏ அவங்களும் கொஞ்சம் பாருங்கள், நன்றி சொல்லிட்டு போக வந்தீங்க. அதுக்கு பிறகு இந்த பக்கம் வரல, யாரையும் பார்க்கவும் முடியல. யாராவது எங்களுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் கொடுத்தா போதும். ஏன்னா அடுத்தடுத்து ஒருத்தருக்கும் வாந்தி பேதி, காய்ச்சல், எனக்கு நிஜமாவே டைஃபாய்டு தான். இப்போ காய்ச்சல் எல்லாம் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. ஏன்னா கொசு தண்ணி, சாக்கடை தண்ணி இதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் கழிவு நீரை அகற்றினர். இருப்பினும் நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நபர் புதிய தொழிற்சாலைகளால் ஊரே நாசமாகிவிட்டதாக எம்எல்ஏவிடம் முறையிட்டார். எனினும் அங்கிருந்த தாவேகாவினர் நிகழ்ச்சி முடிந்ததும் எம்எல்ஏவிடம் பேசலாம் என்று கூறி அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். தொடர்ந்து உரையாற்றிய எம்எல்ஏ விஜயகுமார் கும்மிடிப்பூண்டி சுற்றுப்பகுதியில் 10 லட்சம் மரக்கன்றுகளை நட இலக்கை நிர்ணயித்திருப்பதாக கூறினார். திருவாரூர் மாவட்டம் மாங்குடியில் அரசு பள்ளி மற்றும் தேவாலயம் அருகே செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கும் இந்த கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி முழக்கமிட்டு முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். தமிழக முதலமைச்சர் விஜய் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் 11ஆம் தேதி மீண்டும் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநில வளர்ச்சித் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமர் மோடி தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த மே 27ஆம் தேதி டெல்லிக்கு சென்று பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்த நிலையில் தற்போது 2வது முறையாக முதல்வர் விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகா ஆட்சியில் அரசு நிகழ்ச்சிகளில் அனைவருக்கும் உரிய மரியாதை வழங்கப்படுவதாகவும், ஆனால் திமுக மேயர் பிரியா தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அவமதித்து உள்ளதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சவால் விடுத்த அவர், திமுக 75 ஆண்டு கால ஆலமரமாக இருந்தால் இன்னும் 8 மாதங்களில் வரவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் 25 மேயர் பதவிகளில் ஒரே ஒரு இடத்திலாவது ஜெயித்து காட்டட்டும் என்று சவால் விடுத்தார். திமுக அதிகாரத்தை காட்டிய அதே நாளில் உள்ளாட்சித் தேர்தல் பணிகளை தாவேகா தொடங்கிவிட்டதாகவும் ஆதவ் அர்ஜுனா பேசினார். இதுவரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல தைரியம் இருந்தா, தில் இருந்தா
75 வருஷம் திமுகவா இருந்தா பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். வரும் 8ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நாம் சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவில் மதவாத அரசியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற பாரதிய ஜனதாவின் RSSன் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறது. சென்னையில் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் துறை சார்ந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் வளர்ச்சித் திட்டங்கள் நிலுவையில் உள்ள பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் ராஜ்குமார் கேட்டறிந்தார். பொதுமக்களுக்கான திட்டங்களை மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி செய்து தர ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் ஆன்லைன் பதிவுகளை எளிமைப்படுத்துவது மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்தார். திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலினின் புகைப்படத்தை மேஜை மீது வைத்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. கூட்டத்தின் ஒரு பகுதியாக மாநகரில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க திமுக கவுன்சிலர் இந்திராணி வலியுறுத்தினார். அப்போது இந்திராணியின் குற்றச்சாட்டுக்கு மற்ற திமுக கவுன்சிலர்களை எதிர்ப்பு தெரிவித்ததால் கூட்டத்தில் சலசலப்பு நிலவியது. கோவை வால்பாறை அருகே காணப்பட்ட யானை கூட்டம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. வால்பாறை அருகே பொக்கலபராவியில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக காணப்பட்டன. நீண்ட நேரம் வெட்டவெளியில் புற்களை மேய்ந்த யானைகள் மக்கள் கூடுவதைக் கண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து வனப்பகுதிக்குள் சென்றன. மலையாற்றூர் மலையிலிருந்து பொக்கலபாரா நோக்கி ஒரு யானை கூட்டம் சென்றதாகவும் அந்த யானைகள் அங்கு வந்திருக்கலாம் என்றும் வனத்துறையினர் கூறுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டியில் 200 ஆண்டுகள் பழமையான கெங்கம்மாள் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பூச்சாட்டுதலுடன் தொடங்கிய இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக சாமி வேடமணிந்த பக்தர்கள் காற்றில் தூக்கி வீசப்பட்ட தேங்காய்களை தங்களது கையில் இருந்த வாளால் அந்தரத்திலேயே வெட்டி வினோத நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் இருளர் இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணியம்பாடி ஒன்றியம் பாலம்பாக்கத்தில் அரசு வழங்கிய இடத்தில் இருளர் இன மக்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். தங்களுக்கு குடிநீர், மின்சாரம், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்படாததால் மிகவும் சிரமமடைந்து வருவதாக புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே காணாமல் போன தாவேகா நிர்வாகி குவாரியில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகி சக்திவேல் மனைவியுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறில் வீட்டை விட்டு வெளியே சென்றதாக தெரிகிறது. பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் கடையம் அருகே மூடப்பட்ட தனியார் குவாரியில் உள்ள நீரில் ஆண் சடலம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்தது. ஆலங்குளம் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் கடையம் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரித்ததில் இறந்தவர் சக்திவேல் என தெரியவந்தது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.